Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி கவிஸ் குக்கிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது ஆட்டுக்கால் ரசம் தான் வைக்க போகிறேன். ஸோ கால் வாங்கிட்டு வந்தாச்சு, காலையிலே செய்கிறேன். ஸோ இந்த கிரில்லில் வந்து 4 காலையுமே அடுக்கி விறகடுப்பில் அந்த காலில் உள்ள முடியெல்லாம் நல்லா பொசுங்கிற வரைக்கும் வச்சு நல்லா சுடணும். நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் சுட்டாதான் அந்த முடியெல்லாம் வந்து நம்ம தீத்தும் போது எடுக்கும்போது வந்துடும். ஸோ தனித்தனியாக ஒன்றா சுட்டுட்டு இருக்கிறதுங்காட்டி அந்த கிரில்லில் வச்சு சுடுறது ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ சுட்டு முடித்து எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு கிரில்லை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு கத்தியை வச்சு மேலே உள்ள அந்த ஹீட்டான முடி எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது அந்த கால் குழம்பையும் முட்டி இதையும் சேர்த்து அதையும் நல்லா அழுத்தி எடுத்துடணும். எனக்கு இதெல்லாம் தெரியாது தான், பட் ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது வழக்கமாக அடிக்கடி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு நான் பண்ணுறதுனால இதை நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், அந்த சுடும்போதே அந்த கால் குழம்பு வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம கத்தியால் அழுத்தி எடுத்தோம்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த தட்டை வந்து ஃபுல்லாகவே வந்துடும் நம்ம கையிலேருந்து. கொஞ்சம் பார்த்து மட்டும் எடுக்கணும், ஏன்னா கத்தி யூஸ் பண்ணுறதுனால உங்கள் கைக்கே பேக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி 4 காலையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த குழம்புல எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் எடுத்து போட்டுட்டு நீங்கள் ஒன்றா சுடுறதுக்கு பதிலாக இந்த கிரில்லில் வச்சு சுட்டிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக வேலையாகும் உங்களுக்கு. 4மே ஒரே நேரத்தில் சுட்டுடலாம். நம்ம இந்த சமையல் வந்து கொஞ்சம் வேலை எடுக்கணும். கறினா நம்ம எடுத்தோம்னா பிரச்சனை கிடையாது, அப்படியே குக்கரில் வச்சோமா வேக வச்சோமா குழம்பு கூட்டி போட்டோமான்னு இருக்கும். பட் கால்னா கொஞ்சம் வேலை தான். பட் ஆனால் இது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. கால் ரசம்ன்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அந்த முடி எல்லாத்தையுமே தட்டி எடுத்தல, இதுலேயே எல்லாமே பொசுங்கிடும் முடி எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துட்டு குழம்பு எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கால் ரெடி ஆகிடும். சில பேர் வந்து எங்கள் வீட்டில் இப்போ 4 பேர் இருக்கிறதுனால நாங்கள் 4 பேருக்குமே 4 காலுமே போட்டு செய்கிறோம். சில நேரத்தில் வந்து 2 கால் மட்டும் போதும் அப்படின்னாக்கா 2 காலை மட்டும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு மீதி 2 காலை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அது வீணாவே ஆகாது உங்களுக்கு. நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பயாவது எதுவுமே சமைக்க இல்லை, திடீர்னு யாருக்காச்சும் வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா அப்படியே அந்த கட்டி தொங்க விட்டுருந்த அந்த காலை எடுத்து அப்படியே நசுக்கி போட்டு ரசம் போட்டு வைப்பாங்க. சில பேர் மிளகு சீரகம்லாம் தட்டி போட்டு வைப்பாங்க. பட் நான் அது போட மாட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் இல்லைங்களா, அது தண்ணியில் ஃபுல்லாக கழுவிக்கணும். சின்ன சின்ன முடியெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் கழுவி எடுத்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொடகல்ல போட்டு ஃபுல்லாக நச்சு கூட செய்வாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். அதை ஃபஸ்ட்டு மசாலா போட்டாச்சு, எண்ணெய் மசாலா என்னென்ன போடணும் போட்டு அடுத்து வெங்காயம். இந்த மசாலாவில் என்னென்ன போடுவோம் அப்படின்னாக்கா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ ஃபஸ்ட்டு போட்டுறது. அதுக்கு மேலே அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். எப்பயுமே நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு தான் நான் செய்வேன். ஏன்னா வந்து வெங்காயம் தக்காளி வந்து சாப்பிடும்போது வாயில் மாற்ற மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா வெந்து இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக நல்லாவே வதக்குவேன். ஸோ நான் விறகடுப்பில் தான் சமைக்கிறேன். நான் மேக்ஸிமம் விறகடுப்பில் தான் சமைப்பேன், ஆனால் யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வெங்காயம் வதக்க வெயிட் பண்ணணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். இது வந்து நான் இந்த ஸ்டைல் வந்து நான் யாரையும் பார்த்து கற்றுக்கிட்டது இல்லை. நிறைய தப்பு பண்ணி ஒரு சமயம் அது ஏதாவது ஒன்று அதிகமாக போயிடும், ஏதாவது ஒன்று குறைஞ்சிரும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த ரசம் வைக்கிறது நான் ஏன் படி இந்த மாதிரி நான் ரசம் வைக்க நான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ மசாலா அந்த பட்டை ஐட்டம்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு மேலே இஞ்சி பூண்டு பிடிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும். இது வந்து வெங்காயம் தக்காளிக்காக மட்டும்தான் இப்போ நான் உப்பு போடுறது. கொஞ்சம் அடி பிடிக்கும், அதை அடி பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. எதிர் வெயில், அடுப்பு இருக்கிறதுக்கு அதுவும் எதிர் வெயில்.
அப்பப்போ போயிட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு வரேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது. கொஞ்சம் வதங்கட்டும், தப்பே கிடையாது. டைம் எடுத்து வதக்கல தப்பே கிடையாது. அடுத்து உருளைக்கிழங்கு. இதுக்கு நம்ம வேற எதுவும் போடுறதுல, ஆனால் உருளைக்கிழங்கு போட்டோம்னா வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அந்த காலில் வந்து ஒன்றும் அதிகம் இருக்க போறதில்ல. ஆனால் அந்த கால் கொதிக்க கொதிக்க அதுல இருந்து அந்த ரசம் இறங்குறது தான் இந்த ஆட்டுக்கால் ரசத்துக்கு. யார் உடம்பு முடியலைனாலும் இந்த ஆட்டுக்கால் ரசம் அவங்களுக்கு உடம்புக்கு நல்லாவே தெம்பு கொடுக்கும். அதுல அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல மிளகு சீரகம் தட்டி போடுவாங்க. பட் நான் வந்து போடுறதில்லை, ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது. அதனால நான் போடுறதில்லை. வெறுமனே நார்மலா பிளைனாவே இதுவே பண்ணிடுவேன் நான். இப்போ இதுவுமே உருளைக்கிழங்கு கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ அடுத்து மட்டன் மசாலா. இது 10 ரூபா பாக்கெட் மட்டன் மசாலா. ஒரு மட்டன் மசாலா ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் இருக்கு இல்லைங்களா, நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ற தூள், அது வந்து 1.5 கரண்டி. காரம் கரெக்டா இருக்கும். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறோம், இந்த மட்டன் மசாலா போட்டிருக்கோம், மேலும் இதுவும் இப்போ பாருங்க அந்த கால் எல்லாத்தையுமே கட் பண்ணி லைட்டா தட்டி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஃபுல்லா ஒரு பெரட்டிட்டு, உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி நான் எடுத்து வச்சிருந்தேன். எப்பயுமே அரிசி களைஞ்ச தண்ணியை நான் வீணாக்க மாட்டேன், வேற சமையலுக்கு ஏதாச்சும் நான் பயன்படுத்திப்பேன் நான். ஸோ தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு, ரசத்துக்கு எந்த அளவு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஊற்றி எல்லாத்தையுமே ஒரு கிளறியாச்சு. இப்போ உப்பு அளவு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள். ஏன்னா அப்படி மூடி வைக்கும்போது தான் உருளைக்கிழங்கும் அந்த காலும் நல்லா வேக ஆரம்பிக்கும். உப்பு அளவு பார்த்துட்டு நான் மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்க, எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அடுப்பில். இப்போ அதுக்கிடையில என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, நான் தேங்காய் உரிச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இதில் தேங்காயை அப்படியே ஊற்ற மாட்டேன் நான். ஸோ எப்பயுமே NV செய்யும் போது நான் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவேன் ஒழிய தேங்காயை அரைச்சி டைரெக்டாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த நரப்பு எங்கள் வீட்டில் உள்ள யாருமே பிடிக்காது, சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சு அதை கடைசியாக குழம்பு இறக்க போகிற நேரத்தில் உருளைக்கிழங்கு வந்திருந்தாலே உங்களுக்கு குழம்பு கொதிச்சதுக்கு பதமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா தேங்காய் பாலை வந்து பிழிஞ்சு ஊற்றிட்டு, தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. தேங்காய் பால் நல்லா ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். ஸோ நமக்கு தேவையான ஆட்டுக்கால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஆட்டுக்கால் ரசம் எப்படி வைப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய செய்முறை எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.